சார் அந்த ஃப்ரீ ட்ரைனிங் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஃப்ரீ ட்ரைனிங் வந்து லஞ்ச் இங்கே ட்ரைனிங் பீரியடில் இருக்கிற ஃபுட்டும் நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். ட்ரைனிங் பீரியடில் ட்ரைனிங் டைமில் அவங்க இங்கே இருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அந்த டைமில் ஃப்ரீயாக ஃபுட்டும் நாங்களே கொடுக்குறோம். ஓகே. அது கூட அவங்க எந்த சார்ஜ் வாங்குறது இல்லை. சரிங்க. ஸோ ஒன்லி வந்து அவங்க இருக்க போகிற ரூம் செலவு அவங்க பார்த்துக்கணும். ஓகேங்க. அந்த காலையில் வெளியில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, நைட்டு டின்னர் சாப்பிட்றது, இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், டீ, ஃபுட்டு, லஞ்ச் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். சார் இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணுறேன்றீங்க. இவங்கள்ட்ட எதுவுமே கேண்டிடேட்லேருந்து அமௌண்ட் வாங்குறதில்ல, இதுக்கு நிறைய செலவாகும் சார். எதனால சார் இதை பண்ணுறீங்க? ஸோ எதனால் இதை பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து எங்களோட கம்பெனியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஸ்கில் பர்சனை வந்து புதுசாக உருவாக்கணும். டிமாண்ட் நிறைய இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கே வந்து நிறைய ஆள் தேவை இருக்குது. சிங்கப்பூரில் வந்து ஒரு மாதம் ஒரு 50 பேர் வந்தாலும் நாங்கள் பிளேஸ்மெண்ட் கொடுப்போம். பரோட்டா மாஸ்டர், சமையல் மாஸ்டர் தேவை இருக்குது. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ எங்கள் மூலியமாக ஒரு 500 பேர் இங்கே ட்ரைனிங் எடுக்க வர்றாங்க, அது ஒரு 50 பேர் போகிறாங்கன்னா அதில் எங்களுக்கு கிடைக்கிற சர்வீஸ் சார்ஜ் வச்சு இதை நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். புரியுது. இன்னொன்று, எங்களுக்கு வந்து ஒரு பெயர் சொல்ல விரும்பாத ஒரு தொண்டு நிறுவனம், அவங்க வந்து இந்த மாதிரி புதுசாக ஸ்கில்டை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சூப்பர். அது இல்லாமல் நம்ம கவர்மெண்டோட நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு வந்து ஒரு எம்ப்ளாயரை வந்து புதுசாக உருவாக்கி, ஒரு எம்ப்ளாயியை வந்து புதுசாக உருவாக்கி நம்ம பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. சூப்பர். ஸோ அதை வச்சு தான் ஏதாவது பண்ண முடியும். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்க சார். ஸோ வேறு மாதிரி என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க சார்? இப்போ ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லா வெளிநாட்டில் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு, சிங்கப்பூருக்கு, இப்போ நெக்ஸ்ட்டு மலேசியா ஓப்பன் ஆக போகுது. ஓகே. மலேசியாவுக்கும் லீகலாக வந்து மலேசியாவில் நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு மலேசியா பொறுத்த வரைக்கும். ஸோ லீகலாக மலேசியாவுக்கு அனுப்புறதுக்கும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜில் பரோட்டா மாஸ்டர், சமையல் மாஸ்டர், கிச்சன் ஹெல்ப்பர், அப்புறம் டிரைவர்ஸ், சூப்பர் மார்க்கெட்டில் வேலை, அது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு செக்டார்லேயும் நிறைய இது தேவை இருக்குது. கல்ஃபுக்கு பொறுத்த வரைக்கும் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ், அது எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ எல்லா ஒரு இதுலேயும் வேலைவாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே. இப்போ சிங்கப்பூரில் என்னென்ன பாஸுக்கு சார் நீங்கள் ரெடி பண்ணி தரீங்க? சிங்கப்பூரில் வந்து டிபெண்ட் ஆன் த எம்ப்ளாயர்கிட்ட வந்து என்ன பாஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒர்க் பெர்மிட் போட்டு கொடுக்குறோம், எஸ் பாஸ் போட்டு கொடுக்குறோம், இ பாஸ் போட்டு கொடுக்குறோம். ஸோ இது எம்ப்ளாயர்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்குது, கேண்டிடேட் எதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி வரும். ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் பரோட்டா வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்களா சார், அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறீங்களா? எஸ், பரோட்டா ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு அந்த ட்ரைனிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம சர்டிஃபிகேட் ஒன்று அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே சார். அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த பரோட்டா ட்ரைனிங் வர்றவங்க ஏதாவது குவாலிஃபிகேஷன், ஏதாவது 8th படிச்சிருக்கணும், 10th படிச்சிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது குவாலிஃபிகேஷன்? இல்லை, எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் வேணாம். எதுவுமே தேவையில்லை. இப்போ இந்த பரோட்டா மாஸ்டருக்குலாம் ஏஜ் லிமிட் எதுவும் இருக்கா சார்? பரோட்டா மாஸ்டருக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீசா, இப்போ மலேசியாவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே இல்லை, யார் வேணால் போகலாம். சிங்கப்பூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஏஜ் லிமிட் இருக்குது ஒவ்வொரு வீசாக்கு. எஸ் பாஸ்க்கு ஏஜ் லிமிட் இல்லை, ஒரு 22 to 45 வரைக்கும் போகலாம். இது இ பாஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கு வந்து அது ஒரு ஹை ப்ரொஃபைலுக்கான பாஸு, ஒரு சூப்பர்வைசர் லெவல் அதுக்கு மேலே உள்ள கேட்டகரி அனுப்புவோம். ஸோ அவங்க வந்து ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. அந்த ஏஜ் லிமிட் வந்து ஒரு 28க்கு மேலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இ பாஸில் போனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். 28லேருந்து ஒரு 35க்குள்ளே அவங்க இருக்கணும். சம்டைம்ஸ் 40 கூட அனுப்புவோம், ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து அவங்க கேட்குறத பொறுத்து. ஓகே சார். இப்போ நீங்கள் ஃப்ரீ பரோட்டா ட்ரைனிங் கொடுக்குறீங்களா சார், இதில் வந்து என்னென்ன கரெக்டாக சொல்லிக் கொடுப்பீங்க சார்? இப்போ ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பரோட்டா வீசுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சிங்கப்பூர் ஸ்டைலில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட செஃப் இருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸான செஃப். சரி. அவங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த மாவு என்ன எவ்வளோ அளவு இருக்குது, அதுக்கு மாவோட பதம் எப்படி இருக்கணும், அதை வீசுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், எப்படி அந்த உருண்டை பிடிக்கணும், ஸோ இது எல்லாமே அவங்க ப்ராப்பராக சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 10 நாளில் அவங்களுக்கு வந்து பேசிக்காக பரோட்டா வீசுறதுக்கான இதை வந்து கற்றுக் கொடுத்தோம். ஓகே. இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு புக்கு ஒன்று கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். ஐ திங்க் இதுதான் புக்கு. ஓகே. இந்த புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பெஷலாக சிங்கப்பூருக்காக நாங்கள் போட்டிருக்கோம். ஓகே. அங்கே உள்ள சிங்கப்பூரில் உள்ள சட்டத்திட்டங்கள் என்ன, அங்கே உள்ள கடையில் எந்த மாதிரி உணவுகள்லாம் இருக்குது நம்ம இதுக்குள்ளது. ஸோ அது வந்து நம்ம கிளியராக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். இப்போ ஒரு பரோட்டா மாஸ்டரே இங்கே இருக்காரு, அவருக்கு நல்லாவே பரோட்டா போட தெரியும்னால அவரும் இங்கே வந்து ஃப்ரீ ட்ரைனிங்கை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அவருக்கு வந்து இங்கே நல்லா தெரியும், இப்போ சிங்கப்பூரே போறாரு அப்படின்னா அந்த ஸ்டைலில் போட தெரியாது, அந்த ஸ்டைல் தெரியாது. அந்த ஸ்டைலை நாங்கள் வந்து இங்கே சொல்லி கொடுக்குறோம். சிங்கப்பூரில் உள்ள செஃப் தான் இங்கே இருக்காங்க. ஸோ அங்கே உள்ள ஸ்டைலில்
எப்படி பரோட்டா போடணும், எத்தனை வகையான பரோட்டா இருக்கு சிங்கப்பூர்ல மலேசியால எத்தனை வகையான பரோட்டாஸ் இருக்கு, அது எப்படி பண்ணணும், அங்க உள்ள ஃப்ரைட் ரைஸ் அங்க உள்ள ஃபுட் ஸ்டைல் எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஸோ இன்னொன்று பேசிக்காக அந்த கிச்சன்ல இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஹைஜீனா இருக்கணும். நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்க முடியாது. நகத்தெல்லாம் கிளியரா வெட்டி இருக்கணும், கேப் போட்டிருக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு சிங்கப்பூர்ல. எனி டைம்ஸ் வந்து வெரிஃபை வருவாங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ அதையும் சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதையும் சொல்லி கொடுப்போம். அதுவும் இல்லாம அந்த ட்ரைனிங்ல எப்படி லீகலா போகணும் அதையும் சொல்லி அந்த பாஸ் பத்தின டீட்டெயில்ஸ். இப்போ நீங்க எஸ் பாஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒர்க் பர்மிட்ல இருந்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும், இ பாஸ்ல இருக்கீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும், பிசிஎம் பர்மிட்ல இருக்கீங்கன்னா என்ன எங்க இருக்கும் பிசிஎம் பர்மிட். ஸோ எல்லாத்தையும் அதுவும் சொல்லி கொடுப்போம். சேலரி டீட்டெயில்ஸ் சார். இப்போ ஃப்ரெஷராக ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பூரில் இல்லை ஃபாரின் கண்ட்ரினா எவ்வளோ சேலரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னா எவ்வளோ சேலரி? நீங்கள் ஃப்ரெஷராக சிங்கப்பூர் போகிறீங்கனாலே மினிமம் சம்பளம் உங்களுக்கு $1100 கண்டிப்பாக கிடைக்கும். $1100 நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 77,000 75,000 சம்திங் வந்துடும். ஸோ ஃப்ரெஷராக போனாலே கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் போனாங்கன்னா 1200 1300 ஒவ்வொரு எம்ப்ளாயரை பொறுத்து. ஒவ்வொரு எம்ப்ளாயர் ஒவ்வொரு சேலரி ரேஞ்ச் கேட்பாங்க. ஒரு சில எம்ப்ளாயர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு 1200 கொடுப்பாங்க, 1300 கொடுப்பாங்க, இல்லை 1100 கொடுப்பாங்க. வேலையை பொறுத்து, அந்த கம்பெனியை பொறுத்து, அந்த எம்ப்ளாயரை பொறுத்து சேலரி ரேஞ்ச் மாறும். பட் மினிமம் சேலரி 1100 கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார். இந்த ஜாபுக்கு அதாவது இந்த பரோட்டா இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாமா சார்? இல்லை, இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அட்டன் பண்ண முடியாது. பட் எங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன, நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மெயினான சிட்டிஸில் எல்லாமே எங்களோட பிரான்ச்சை வந்து கொண்டு போகிறதா எங்களுக்கு பிளான் இருக்குது. சூப்பர். ஸோ அங்கே இப்போ ஒரு மதுரை பக்கத்தில் ஒரு காரைக்குடியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து மதுரையில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம், இல்லை திருச்சியில் வந்து ட்ரைனிங் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் பிளேஸில் வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் எங்களோட பிரான்ச்சஸ் வந்து கொண்டு போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க ட்ரைனிங், இங்கே வர முடியாதவங்க சென்னைக்கு ஒரு தூரம் வரணும் அப்படின்ட்டு பார்க்குறவங்க அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அஸ் சூன் அஸ் பாசிபிள் அதுவும் நாங்கள் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இதுக்கு பண்ண முடியாது, ஆக்சுவலாக முடியாது. நம்ம கற்றுக்கணும்னா பக்கத்தில் நின்று சொல்லி கொடுத்து ப்ராக்டிக்கலாக அதுக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கு அதெல்லாம் ஆன்லைன் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் சொன்ன ப்ரைஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கேள்விப்படுறேன். அதாவது ஒரு பிசிஎம் பர்மிட்டோட ப்ரைஸ் தான் நீங்கள் வந்து எஸ்பாஸ் இபாஸுக்கே சொல்கிறீங்க. இவ்வளோ கம்மியாக உங்களால் எப்படி சார் கொடுக்க முடியுது? ஆக்சுவலாக எங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து எம்ப்ளாயரு அங்கே ஒருத்தர் வந்து வேலைக்கு எடுக்கிறாரு அப்படின்னா அவரை வச்சு சம்பாதிக்கிற அந்த எம்ப்ளாயரை வேலை வாங்கி அவங்க சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து போகிறவங்களும் ஒரு அமௌண்ட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்ன இருக்குதோ அதை தான் சர்வீஸ் சார்ஜ்னு நம்ம வாங்குகிறோம். மற்றபடி அவங்களுக்கு ஆகக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்டு அதை அவங்களே பார்த்துக்கிறாங்க, போகிறாங்க. ஸோ இதில் ஏன் இவ்வளோ இதாக நம்ம கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மக்களுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிற இடத்துல வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. இந்த பக்கம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க, அவ்வளோ பணம் கொடுத்து சிங்கப்பூர் போக முடியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த இதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் நாங்கள் வந்து இவ்வளோ கம்மியான சர்வீஸில் பண்ண முடியுது. அதாவது டைரெக்டாக வந்து எம்ப்ளாயரோட எங்களுக்கு வந்து மீடியேட்டர்ன்ற யாருமே கிடையாது. புரியுதுங்க. அங்கே வந்து எம்ப்ளாயர், அதை விட்டால் நாங்கள் அவ்வளோதான். எங்களுக்கு நடுவில் ஒரு அங்கே ஒரு ஏஜென்சியோ அங்கே ஒரு மீடியேட்டரோ யாருமே கிடையாது. அதனால தான் இவ்வளோ கம்மி. டேரெக்டாக எம்ப்ளாயர், நெக்ஸ்ட் நாங்கள், எங்களுக்கு அப்புறம் கேண்டிடேட்ஸ். சூப்பர். நாங்கள் வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே எந்த ஒரு கிராமத்தில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம கம்பெனியில் எம்ப்ளாயாக அவங்க வந்து சேரலாம். ஓகே. நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் எம்ப்ளாயை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது ஒரு புது ப்ரோக்ராம், இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஸோ அவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும், அவங்க வீட்டில் இருந்துகிட்டே வேலை பார்க்கணும், ஊரில் இருந்துகிட்டே வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃப்ரீ டைம் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து நம்ம அதிரா என்டர்பிரைசஸில் வந்து அவங்க ஒரு எம்ப்ளாயாக வந்து அவங்க லீகலாக அவங்க ஜாயின் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாயர் மாதிரி. பார்ட் டைம் எம்ப்ளாயி மாதிரி. ஓகே. பார்ட் டைம் எம்ப்ளாயி மாதிரி அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கும் வந்து மோஸ்ட் வெல்கம். யார் வந்தாலும் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவோம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். நம்ம எங்களோட எம்ப்ளாயை அவங்க வந்து நாங்கள் அசைன் பண்ணிப்போம். ஓகே. இப்போ ஒரு எஸ்பாஸ் இபாஸில் போகிறாங்கன்னா எவ்வளோ சார் அட்வான்ஸ் வாங்குவீங்க? அட்வான்ஸ் வாங்க மாட்டோம்.
எந்த ஒரு அட்வான்ஸும் அவங்கள்ட்ட வாங்க மாட்டோம். அட்வான்ஸே கிடையாது, எந்த ஒரு அட்வான்ஸும் கிடையாது. சூப்பர் சார். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து ஏன்னா சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் மற்ற கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரியும் நாங்கள் அட்வான்ஸ் வாங்குறது இல்லை. அது எங்களோட தனித்துவம். நான் எல்லாத்தையும் அதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எங்களோட தனித்துவம் நாங்கள் அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணுன்ற ஒரு நோக்கம். இப்போ பர்டிகுலராக சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரிக்கெலாம் வந்து எல்லாருக்கும் அப்ரூவல் கிடைக்காது. யாருக்கு அப்ளை பண்ணாலும் கிடைச்சிடாது. கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணும். எம்ப்ளாயர் எடுக்கிறாங்க, நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் செக் பண்ணுறோம், அவங்கள அசஸ் பண்ணுறோம், அவங்களோட ஸ்கில்லை எம்ப்ளாயர் கொடுக்குறோம், எம்ப்ளாயர் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணுவோம். அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம பேமெண்ட் பண்ணி தான் அப்ளிகேஷனே போட முடியும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். அதுவே எங்கள் கம்பெனி சைடில் தான் நாங்கள் பண்ணுவோம். இன்கேஸ் அது ரிஜெக்ட் கூட ஆகும். ஸோ அது ரிஜெக்ட் நிறைய பேர் 100 பேர் போகிறோன்னா ஒரு 30 பேர் ரிஜெக்ட் ஆகும். ஸோ ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா XYZ ரீசன், அது கவர்மெண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்டோட ரீசனில் ரிஜெக்ட் ஆகும். ஒரு சில பேப்பர்ஸ் கேட்பாங்க, அந்த பேப்பர்ஸ் கொடுக்குறதுக்கு இருக்காது, ரிஜெக்ட் ஆகும். ஸோ அந்த ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த எம்ப்ளாயி பாதிக்கப்படக்கூடாது. ரிஜெக்ட் ஆகிறது வந்து அவரோட தப்பு கிடையாது. அவர் அப்ளை பண்ணுறாரு, ரிஜெக்ட் ஆகுது, அதுக்கு அவர் பேமெண்ட் பண்ணி அவர் காசு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு அதுக்கு கூட நாங்கள் காசு வாங்க மாட்டோம். ரிஜெக்ட் ஆனாலும் காசு வாங்க மாட்டோம். அட்வான்ஸும் வாங்குறதுல ரிஜெக்ட் ஆனாலும் காசு வாங்க மாட்டோம். ஒன்ஸ் வந்து விசா அவங்களுக்கு அவங்க பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் IPA, சிங்கப்பூர்ல IPA தானே சொல்கிறாங்க, IPA அவங்க பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து எங்களோட சர்வீஸ் சார்ஜை வாங்கிப்போம் தவிர வேறு எந்த ஒரு காசும் இதில் கிடையாது. இதில் எங்கள் பேரை சொல்லி யாருக்கும் எந்த காசும் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டைமாக இப்படி ஒரு இது நான் கேள்விப்படுறேன் சார். இது வரைக்கும் வந்து அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணுறவங்களும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு சில பேர் கூட அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ்னு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. அது கூட வாங்குறதில்ல அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க, வேலை வாங்கி கொடுக்குறாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில். டைரெக்டாக வந்து எம்ப்ளாயரோட டைப்பில் இருக்கிறதுனால ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து இவங்க சொல்கிற மார்க்கெட் வேல்யூவிலேருந்து கிட்டத்தட்ட ஆஃப் அமௌண்ட் தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து பண்ணுறதுனால இமீடியட்டாக டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டவுட்டும் இருக்காது. அப்படி டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டு கேட்டுட்டு இமீடியட்டாக உங்களோட அட்மிஷனை போடுங்க. இங்கே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, கற்றுக்குறீங்க அப்படின்றதுனால இவங்க மூலமாக போகணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் பயப்படாமல் அட்மிஷன் போடலாம். சொன்ன மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க வந்து 1000+ லைசன்ஸ் வச்சிருக்காங்க, ப்ராப்பராக வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இமீடியட்டாக வந்து டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாய்.